இத பாருப்பா, எல்லா துணியும் நல்ல துணி. எங்கேயாவது கிழிஞ்சிருக்கான்னு பாரு. எல்லாம் புதுசு, புத்தம் புதுசு. அப்புறம் ஏன் பாத்திரக்காரருக்கு போடணும்? தாத்தா மெதுவா தான் சொன்னாரு. இருந்தாலும் பாட்டி காதுல விழுந்துடுச்சு. தாத்தாவை முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு தாத்தாவை பார்த்து பாட்டி பண்ணாங்க. தாத்தா பயத்துல நியூஸ் பேப்பரை முழுசா பிரிச்சு முகத்துக்கு நேரா பிடிச்சுக்கிட்டாரு. நான் ஜாலியா ஜன்னல் கிட்ட உட்காந்துக்கிட்டு தாத்தாவையும் பாட்டியும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன். 10 துணி கொடுத்துருக்கேன். அதாமா இந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். போனி, நான் கண்டீசனா இல்லாம தான் சொல்றேன். சரி சரி, எனக்கு அந்த இட்லி பாத்திரம், அந்த சின்ன குடம், அந்த பெரிய சொம்பு, அப்புறமா அதோ அந்த பெரிய தட்டு 2, ஏது மொத்த கூட எங்க வச்சுட்டு போன்னு சொல்லுவீங்க போல. நல்ல கதையா தான் இருக்கு. இப்ப சொன்ன எல்லாத்துலயும் 5 செட்டு வீட்டுக்குள்ள இருக்கு. இப்ப என்ன கடையா வைக்க போறோம்? பாட்டி காதுல விழுந்துடுச்சு. பாட்டி தாத்தா பக்கம் திரும்பறதுக்குள்ள தாத்தா அந்த பக்கமா திரும்பி சொம்பை எடுத்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2வது ரவுண்டு காஃபிக்கு வருவீங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். நான் செம்ம ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பாத்திரக்கார அண்ணா, எனக்கும் வேணாம் உங்களுக்கும் வேணாம், இன்னும் ஒரு 5 துணி கொண்டாங்க, நான் பார்த்து சொல்றேன். எதுக்கு 5 துணி? அதான் இவ்ளோ துணி கொடுத்துருக்கேனே. நீங்க இத்தனை பாத்திரத்தை கேக்குறீங்களே, எனக்கு கட்டுப்படியாக வேண்டாமா? இன்னைக்கு முழுக்க இப்படித்தான். நாம நிம்மதியா போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் சரியானு தாத்தா என்கிட்ட கேட்டாரு. சரி தாத்தான்னு நானும் கைய ஆட்டிட்டேன். பாட்டி காதுல எதுவும் விழல அப்படின்னு நினைச்சுக்கிறேன். சரி சரி, எனக்கு வேற வேலை இருக்கு, சீக்கிரமா சொல்லுன்னு பாட்டி சொன்னாங்க. இது என்னம்மா காலங்காத்தால இப்படி ராக்கி பண்றீங்க? அம்மா, நீங்க உங்க துணியெல்லாம் எடுத்துக்கோங்க, ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு பாத்திரக்கார அண்ணா கூடைய தூக்க வந்தாரு. இப்ப என்ன சொல்ற? நான் 4 துணி தரேன் அப்படின்னு பாட்டி சொன்னதும் தாத்தா இந்த பக்கம் திரும்பி என்கிட்ட, அங்க பீரோவே காலி பண்ணியாச்சு. கொடியில காயிற வேட்டி சட்டை, நான் போட்டிருக்க ஒரு வேட்டி சட்டை, இப்ப இதுதான் பாக்கி சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள பாட்டி கொடியில காயிற தாத்தாவோட வேட்டி சட்டையை எடுத்துட்டாங்க. இப்ப அதே வேகத்தோட தாத்தாவை திரும்பி பார்த்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துல தாத்தாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சிடுச்சு. வேட்டியை இறுக்கமா ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு பின் வாசலுக்கு ஓடிட்டாரு தாத்தா. ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு பாத்திரக்கார அண்ணா முன் வாசல் வழியா தப்பிச்சு போயிட்டாரு. இப்ப பாட்டி என்கிட்ட, அந்த பாத்திரக்காரர் இந்த வழியாதான் போகணும், நீ கேட்டு கிட்ட போய் நில்லு, வந்தா புடிச்சு வைன்னு சொல்லிட்டு, எங்க போயிடுவீங்க, இங்கதானே வந்தாகணும்னு தாத்தாவை துரத்திட்டு பின் வாசலுக்கு ஓடினாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா?